வணக்கம். முரளி தமிழ் கவிதை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். தொடர்ந்து கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி. இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் அழுத்திக் கொள்ளுங்கள். கவிதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பக்கத்தில் பதிவு பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாருங்கள், கவிஞரின் குரலில் இன்றைய கவிதை மழையில் நனைவோம். வணக்கம். தொடர்ந்து எனது கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி. இன்றைய நம் காணொளியில் முதியோர் இல்லம் என்ற தலைப்பில் ஒரு கவிதை. வாருங்கள், கவிதைக்குள் செல்வோம். முதியோர் இல்லம் முதியவர்கள் வாழும் இல்லம் அல்ல, அன்பு அர்ச்சனைக்கும் பாச பால் அபிஷேகத்திற்கும் காத்திருக்கும் கடவுள் வாழும் ஆலயம். முதியோர் இல்லம் முதியவர்கள் வாழும் இல்லம் அல்ல, அன்பு அர்ச்சனைக்கும் பாச பால் அபிஷேகத்திற்கும் காத்திருக்கும் கடவுள் வாழும் ஆலயம். தாயின் நடை தடுமாறியதால், தந்தையின் தோல் தளர்ந்து போனதால், பிள்ளைகளின் மனம் கல்லானதால், மனம் கலங்கி போனாலும் பிள்ளைகளின் மகிழ்ச்சியை எண்ணியதால், மனம் கலங்கி போனாலும் பிள்ளைகளின் மகிழ்ச்சியை எண்ணியதால், அன்பு ஏக்கத்தின் தாக்கத்தில் தளர்ந்து போனவர்கள் வாழும் இல்லம். அன்பு ஏக்கத்தின் தாக்கத்தில் தளர்ந்து போனவர்கள் வாழும் இல்லம். உதிரத்தை பாலாக்கி ஊட்டிய வாயிலிருந்து தேல் போல் வார்த்தை கொட்டியதால், தன் ஆசையெல்லாம் துறந்து பிள்ளையின் ஆசையை சுகமென சுமந்து பம்பரமாய் சுழன்றும் பிள்ளை தன்னை சுமையாக எண்ணியதால், அன்பையும் பாசத்தையும் பணம் என்னும் அளவுகோல் கொண்டு அளந்ததால், மனையாளின் மடி சாய்ந்ததும் தவழ்ந்த தாய்மொழியை மறந்ததால், கட்டிய கணவனின் தோல் சாய்ந்ததும் தோல் சாய்த்து தாளாட்டி தங்கம் போல் வளர்த்த தந்தையை மறந்ததால், அனுபவத்தின் ஆவலால் அறிவுரை வழங்கியதால், அனுபவத்தின் ஆவலால் அறிவுரை வழங்கியதை பண்பில்லாமல் வம்பாக எண்ணியதால், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்ற ஔவையின் கனிசொல் கசப்பாக எண்ணியதால், ஔவையின் கனிசொல்லை கசப்பாக எண்ணியதால், கடவுளாக போற்ற வேண்டியவர்கள் கண்கலங்க மனம் வேதனையில் மூழ்கி காலத்தை கழித்து கொண்டிருப்பவர்கள் வாழும் இல்லம். முதியோர் இல்லம் முதியவர்கள் வாழும் இல்லம் அல்ல, அன்பு அர்ச்சனைக்கும் பாச பால் அபிஷேகத்திற்கும் காத்திருக்கும் கடவுள் வாழும் ஆலயம். நன்றி. இந்த கவிதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பக்கத்தில் பதிவு செய்யுங்கள். மீண்டும் வேறு கவிதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.